ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி நெத்திலி மீன் கருவாடு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நெத்திலி மீன் கருவாடு எடுத்துருக்கோம் பாருங்கள். எடுத்துகிட்டு முதல்ல தலையை கிள்ளிடணும். தலையை கிள்ளிட்டு அதில் இருக்கிற குடல் கருப்பு கலராக இருக்கும், அதெல்லாம் எடுத்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா 4-5 தடவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிடணும். அது மாதிரி சுத்தம் பண்ணி நான் இந்த ஒரு பவுலில் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, அதே மாதிரி 4 தக்காளி பொடியாக கட் பண்ணது, கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமாக சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு. இந்த ஸ்பூனில் தான் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், அதே மாதிரி 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன். இப்போ இந்த சூப்பரான நெத்திலி மீன் கருவாடு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த நெத்திலி மீன் கருவாடு நீங்கள் ஒன்று மட்டும் செஞ்சால் போதும். குழம்பு அப்புறமா பொரியல் அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. சுடு சாதத்தில் இந்த நெத்திலி மீன் கருவாடு மட்டும் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஒரு டிஷ் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு நாள் வேலை வந்து மிச்சம். நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா இது ஒன்று மட்டும் செஞ்சு வச்சுட்டு போனால் போதும். சூப்பரான இப்போ நெத்திலி மீன் கருவாடு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு மண் கடாய் வச்சுருக்கேன். இப்போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. உங்களுக்கு நல்லெண்ணெய் வேண்டாம் அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயிலில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதும் சோம்பு கருவேப்பிலை போட்டுக்கலாம். உங்களுக்கு சோம்பு வேண்டாம் அப்படின்னா சீரகம் போட்டுக்கலாம், இல்லை சீரகம் வேண்டாம் அப்படின்னா கடுகு உளுந்தம் பருப்பு, உங்களுக்கு எது விருப்பமோ அது போட்டுக்கலாம். இப்போது சோம்பு போட்டுக்கலாம். இப்போ சோம்பு பொரியும் போதே கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததான் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் போடுறேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் போடணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சின்ன வெங்காயம் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெயிலேயே வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். கருவாடுலேயே உப்பு இருக்கும், அதனால் உப்போட அளவு பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். நான் காரம் கொஞ்சமாக தான் போட்டுட்டேன். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா நீங்கள் மிளகாய்த்தூளை நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நீங்கள் பூண்டு கட் பண்ணி போடணும் அப்படின்னா கூட பூண்டை உரிச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி நீங்கள் இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா கம்மியாக கிடைக்கிற சமயத்தில் இது மாதிரி செஞ்சு ஒரு கண்டெய்னரிலோ இல்லை கண்ணாடி பாட்டிலையோ போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவையானப்போ குழம்பு வைக்க முடியல, உடம்பு முடியல, வீட்டில் காய் வகை இல்லை அப்படின்னா இதை போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்போட அளவு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ மசாலா பொடியெல்லாம் இதில் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும், அதனால் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்போ அந்த நெத்திலி மீன் கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி மசாலா உப்போட இந்த நெத்திலி மீன் கருவாடு கொஞ்சம் வேகணும். இன்னும் இந்த தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
நெத்திலி மீன் கருவாடு கழுவுனதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள் போட்டு எண்ணெயில் வதக்கி போடலாம். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான நெத்திலி மீன் கருவாடு தொக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பிகினர்ஸுக்காக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் இது ரொம்ப நல்லா தெரியும் செய்கிறதுக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.